வணக்கம். இன்னைக்கு நாம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஆழமான ஒரு தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இயற்கை கிட்ட இருந்து நாம கத்துக்க வேண்டிய விஷயங்கள் எக்கச்சக்கமா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கையோட ரொம்ப நெருக்கமா தொடர்புள்ள ஒரு அழகான விஷயத்தை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு விளக்க போறேன். இதை கேட்கும்போது அட ஆமால அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. சரி, நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். ஒரு நிமிஷம் உங்க கண்களை மூடி ஒரு அழகான தோட்டத்தை அப்படியே கற்பனை பண்ணி பாருங்களேன். அந்த தோட்டத்துல செடிகள் எல்லாம் நல்லா செழித்து வளர்ந்துருக்கு. அங்க ஒரு அற்புதமான ரோஜா செடி இருக்கு. நல்ல பசுமையான இலைகளுக்கு நடுவுல எந்த ஒரு கவலையும் இல்லாம ரொம்ப அமைதியா பார்க்கிறதுக்கே அவ்வளவு அழகா அந்த செடி நிக்கிறத உங்க மனக்கண்ணுல கொண்டு வாங்க. ரொம்பவே இதமான ஒரு சூழல் அது. இப்போ அந்த செடியில பூத்திருக்க ஒரு ஒத்த ரோஜா மலரை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அந்த மலர் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா எல்லாரும் மனசையும் மயக்கிற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம அதோட நறுமணம் அந்த தோட்டம் முழுக்கவும் அப்படி பரவி இருக்கு. காத்தோட கலந்து வர்ற அந்த இனிமையான வாசனைய உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? அந்த ரோஜா தன்னோட முழுமையான அழகையும் அந்த அருமையான வாசனையையும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு அமைதியான சூழல்ல ஒரு எதிர்பாராத சம்பவம் நடக்குதுங்க. அந்த ரோஜாவோட வாசனையை ரசிக்கிறதுக்காக ஒருத்தன் அங்க வரான். அவன் அந்த அழகுல அப்படியே லயிச்சு போய் கிட்ட நெருங்கும் போது ரொம்ப கவனக்குறைவா அந்த ரோஜா மலரை தன்னோட காலால மிதிச்சிடுறான். ஒரே செகண்ட் எல்லாமே மாறிடுச்சு. அந்த அழகான மென்மையான மலர் சின்ன பின்னமாகி அவனோட காலடியில நசுங்கி கிடக்குது. இப்போ நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எதிர்பாராத விதமா ஒரு பெரிய வழி கிடைக்கும் போது நசுக்கப்பட்ட அந்த ரோஜா மலர் எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? தன்னோட அழக மொத்தமா அழிச்ச அந்த மனுஷன் மேல இயற்கை எப்படி தன்னோட கோபத்தை காட்டும்? அதுக்கு கோபம் வருமா இல்ல வேற ஏதாவது பண்ணுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இங்கதான் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமே இருக்கு. அந்த ரோஜா கொஞ்சம் கூட கோவப்படலைங்க. தன்னை நசுக்குன அந்த மனுஷனுக்கு எந்த ஒரு கெடுதலும் நினைக்காம தன்னை அழிச்ச அந்த கால்களுக்கு கூட தன்னோட இனிமையான நறுமணத்தை மட்டும்தான் அது கொடுத்துச்சு. நிஜமாவே இது எவ்வளவு ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்ல? வலிய தந்தவனுக்கும் வாசனைய மட்டுமே திருப்பி தர்றதுதான் இயற்கையோட மிகப்பெரிய விசித்திரம். இது வெறும் ஒரு ரோஜாவோட கதை மட்டும் கிடையாதுங்க. மன்னிப்பு அப்படிங்கிறது உண்மையில என்ன அப்படிங்கறது இது நமக்கு ரொம்ப ஆழமா தெளிவா உணர்த்துது. ஆமா, உண்மையான மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த ரோஜா மாதிரி தான். தனக்கு ஒரு பெரிய வலியை ஏற்பட்டாலும் திருப்பி தாக்குறதுக்கு பதிலா அமைதியையும் நன்மையையும் மட்டுமே வெளிப்படுத்துறது தான் உண்மையான மன்னிப்பு அப்படிங்கிறது இந்த உதாரணம் நமக்கு ரொம்ப அழகா கத்து கொடுக்குது. சோ இதுல இருந்து நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் என்னன்னா, யாராவது நமக்கு ஒரு தீங்கு செஞ்சா கூட நாம அவங்களுக்கு நன்மையே திரும்ப செய்யணும் அப்படிங்கிறது தான். ஒருவேளை நம்ம கிடைக்கிற தீங்கா இருந்தாலும் நாம பதிலுக்கு செய்யறது கண்டிப்பா நன்மையா மட்டும்தான் இருக்கணும். நம்மள காயப்படுத்துறவங்கள நாம எப்படி கையாளுறோம் அப்படிங்கிறதுல தான் நம்மளோட உண்மையான பலமே அடங்கியிருக்கு. இப்போ இந்த விஷயம் எப்படி அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளருதுன்னு பார்ப்போம். நாம மத்தவங்கள மனசார மன்னிக்கும் போது நமக்குள்ள 3 முக்கியமான விஷயங்கள் வரிசையா நடக்குது. முதல் விஷயம், நம்ம மனசுல இருக்கிற பாரம் பெரிய அளவுல குறையுது. ரெண்டாவதா, இப்படி பாரம் குறையும் போது நமக்குள்ள ஆழமான ஒரு மன அமைதி கிடைக்குது. மூணாவதா, இந்த அமைதி நம்மள வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு, அதாவது ஒரு மிகச்சிறந்த நிலைக்கு முன்னேறி போக வைக்குது. அதனால மன்னிப்புங்கிறது மத்தவங்களுக்கானது மட்டும் இல்ல, அது நமக்கான ஒரு மிகப்பெரிய விடுதலை. இதை இன்னும் சிறப்பா எப்படி சொல்லலாம்னா, இந்த ஒரு அற்புதமான வரிய கவனிங்க. மன்னிப்பதே மனித பண்பின் உச்சக்கட்டம். நான் இதை மறுபடியும் சொல்றேன், ரொம்ப பொறுமையா அமைதியா உள்வாங்கிக்கோங்க. மன்னிப்பதே மனித பண்பின் உச்சக்கட்டம். மனிதர்களா நாம அடையக்கூடிய மிக உயர்ந்த நிலையே இதுதாங்க. ஒரு ரோஜா எப்படி எந்த சூழ்நிலையிலும் தன் இயல்பை மாத்திக்கலையோ, அதே மாதிரி நாமும் நம்ம மனித நேயத்தை எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்கவே கூடாது. நாம இப்போ இந்த விளக்கத்தோட முடிவுக்கு வந்துட்டோம். நசுக்கப்பட்ட இந்த ரோஜாவோட பாடத்தை அப்படியே கொஞ்சம் உங்களோட சொந்த வாழ்க்கையில பொருத்தி பாருங்களேன். இன்னைக்கு உங்களை காயப்படுத்தின யாருடைய செயலுக்கு நீங்க ஒரு ரோஜா மாதிரி நறுமணத்தால பதிலளிக்க போறீங்க? இந்த ஒரு ஆழமான கேள்வியோட நான் உங்களை சிந்திக்க விடுறேன். இந்த அழகான பாடத்தை மனசுல வச்சுக்கிட்டு இன்னைக்கு உங்களோட நாளை ஒரு சிறப்பான நாளா தொடங்குங்க.